ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கமல் காவிய vlog. உங்களுக்கு காவியா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. போன வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு திருவிழாக்கு போக போகிறோம். டெல்லியில் நடக்கிற ரொம்ப பெரிய திருவிழா அது. அங்கே போய் நம்ம ஒரு செம்ம vlog எடுத்து ஏற்கனவே நம்ம லேட் ஆகிட்டோம். எப்பயும் போல் நம்ம எல்லா இடத்துக்கும் லேட்டாக தான் போவோம். வாங்க போய் பார்க்கலாம். இது எங்கள் அம்மா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. திஸ் இஸ் மை மதர். வாங்க நம்ம போகலாம். கேப் புக் பண்ணி எங்கள் தலைவர் இவர் இல்லாமல் இந்த வீடியோவே இருக்காது. நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். பஸ் இவங்க ரெடி ஆகிறத டைம் ஆகுது, மற்றபடி வேற எதுவும் இல்லை. வாங்க வீடியோவில் கண்டினியூ போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்படி சல்லுன்னு இந்த டிவைஸை நம்ம கூடயே கொண்டு போக போகிறோம். நம்ம இதில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அப்படி இதோட குவாலிட்டி நீ செக் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்பயும் டேல எப்படி இது ஷூட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். வாங்க, இவர் ரெடி ஆகிட்டது. போலாமா? வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். ஏற்கனவே அந்தாட்ட ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கேப்புக்குள்ள உட்காந்தாச்சு, கிளம்பிட்டு இருக்கிறோம் அவசரமா. 11 மணிக்கு தான் நம்ம போய் சேருவோம். மணி 9:30. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். வாங்க போகலாம். போய் இவருனாலையும் எங்கள் அம்மானாலையும் தான் லேட்டு. இவங்க 2 பேருனாலும் லேட்டு. இவ்வளோ லேட்டு. இந்த மேக்கப்பு மூஞ்சி கழுவுறாங்கன்னா 1 கிலோ இறங்கும். அதனால வாங்க நம்ம போயிட்டே சீக்கிரமா நம்ம போகலாங்கிறது. அது இவர் வண்டி வேகமாக கொஞ்சம் ஓட்டுறாரு. போய் சேர்ந்துடும் சீக்கிரம் நம்ம கோயிலுக்கு. வாங்க வீடியோவில் கண்டினியூ இருங்க, இன்னும் ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு 4 நிமிஷம் வழி. இவர் பாருங்க, இவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இவர் எப்படி சாமி ஆடுவார்னு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு இவரோட ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கிறப்ப எப்படி சாமி ஆடுவார்னு. இவருக்கு இங்க இருந்தே கையெல்லாம் இப்படி போகுது பாருங்கதா. இன்னும் அங்க போய் பயங்கரமா ஆடுவாரு. அதுவும் காளியை கோயில் வேற, பயங்கர சக்தி வாய்ந்தது. அங்க போய் ஆடுவார். நாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு பார்த்துட்டே இருங்க. வந்துட்டு அவ்வளவுதான். கோயில் அங்க முன்னாடி தான் இருக்குது. இதே ரோட்ல நேரா வாங்க போலாம்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அளவு குத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் குத்திட்டாங்க, இப்போ இன்னொருத்தர் குத்துறாங்க. இங்கே நீங்கள் டெல்லியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா பயங்கர கூட்டம், செம்ம செலிப்ரேஷன். டெல்லியிலே இந்த சாமிக்கு ரொம்ப கூட்டம் வரும். அது நம்ம தமிழ்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நார்த் இந்தியனாக இருந்தாலும் சரி, இந்த சாமி பார்க்குறதுக்குன்னு ரொம்ப பெரிய க்ரௌடே வருவாங்க. நீங்கள் ஃபுல் இப்போ நம்ம இன்னும் முன்னாடி நம்ம போக உங்களுக்கே நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கூட்டமாக இருக்க போகுதுன்னு. வாங்க அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க வீடியோ. பாருங்க, நம்ம ஊர் ஆட்டம் இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் குரூப்பாக டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தேரும் தெரியும், அந்த சாமி உங்களுக்கு காமிக்கிற அப்படின்னு. நான் கொஞ்சம் முன்னாடி போன பிறகு இங்கே டிராஃபிக் ஜாம் ஆனதுனால தேர் சைடில் நிற்க வச்சுட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் முன்னாடி மூவ் ஆன பிறகு தேர் காரணத்தோட பின்னாடி போய் இந்த ஊர்வலத்துக்கூடயே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேல் குத்து நீங்கள் எல்லாம் லைனாக நின்றுருப்பாங்க. 3 பேர் வேல் குத்திருந்தாங்க, மற்ற இங்கே நிறைய பேர் வந்து நாக்கில் குத்திருந்தாங்க. டெல்லியில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுருக்க மாட்டீங்க இவ்வளோ பேர் தமிழ்காரங்க இருப்பாங்கன்னு. இன்னும் இந்த ஜனவரிலேருந்து எடுத்து ஜூலை வரை ஃபுல்லாக திருவிழாவே தான். டெல்லி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் திருவிழா நடக்கும். இதுதான் தேர் பாருங்கள். சாமி பாருங்கள், சாமி எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த கேமராவோட ரிவ்யூ சொல்லுங்கள், கேமரா எப்படி இருக்குன்னு. இதோடது இதுதான் ஃபஸ்ட்டு ஷூட்டு. லேடி சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரகாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க முன்னாடி. கூட்டம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி நிற்கிறதுனால வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு ஒரே ஊர்வலமாக போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நிற்கிறது கூட இடம் இருக்காது.
செம்ம கிரௌட் மஜா இருக்குல்ல. நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்குது. ஃபுல்லா பயங்கர கிரௌடுங்க. ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு. ஒரு மினி தமிழ்நாடு மாதிரி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 கோயில் உங்களுக்கு தெரியும். ஒன்று சமயபுரத்தம்மன், இன்னொன்று காளியம்மன் கோவில். இது 2 கோயிலுக்குமே திருவிழா பயங்கரமாக நடக்கும். ஏன்னா காளியம்மன் கோயிலுக்கு தான் ரொம்ப கூட்டமே வர்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்த இடத்துல. இந்த நீங்கள் பார்க்குற இந்த ஃபுல் லைனே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ மணி 1 ஆகுது. 1 மணிக்கு எடுத்து நைட்டு 11 மணி வரை கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய லைனே போகும். அந்த லைனில் நின்று நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். நீங்கள் விஐபி தரிசனம் வாங்கினா கூட உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அங்கே செம்ம டயர்ட் ஆகிட்டோம். வரும்போது ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம அதனால் பூங்குழியோட வீடியோ எடிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் ஆகிட்டு இருக்குது. நானும் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு நான் எந்திரிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி இப்போ நான் அப்லோடு பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இதில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரோஹன் பிரதர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த கோயில் ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துடலாம். நம்ம கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன், அவங்க ஐடி செக் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.